வீட்டில் காலையிலே வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைக்கு கிளம்பிட்டேங்க. கடைக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அத்தைக்கு உடம்புக்கு முடியல. அத்தைக்கு ஆல்ரெடி கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால துணி நிறையா இருக்குமா, அதை மட்டும் துவைச்சி போட்டுரு அப்படின்னாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சாரலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. அதனால சரி வெயிலோட துணியை துவைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டேங்க. வீட்டில் யாருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னாலுமே அத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் நம்ம அவங்க கூட இருக்கணும், வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நான் மத்தியானத்துக்கு மேலே வந்து நான் போய் கடையை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மிஷினில் துணியை போட்டு விட்டுருந்தேன்னா அது ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் காயப்பட ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலைனால நம்ம வீட்டில் இருப்போம். ஆனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி முடியாது. ஏம்மா கடைக்கு போகல, ஏன் கடைக்கு போகலன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பதிலை சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்துருவேன். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். இருந்தாலும் அவங்க அக்கறையாக கேட்குறாங்க, கேட்கும்போது ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லிடுவேன். எனக்கு உடம்புக்கு நல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நானே பார்த்துருவேங்க. வீட்டில் யாருக்குமே நான் வேலை அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டேன். ஆனால் அந்த ஒரு வாரமாக எனக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியாததுனால தான் நான் வந்து எந்த வேலையும் என்னால் பெருசாக செய்ய முடியலை. அதனால என்னவோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுனால அத்தைக்கு உடம்புக்கு முடியலை. அப்படியே அவங்களுக்கும் வெந்நி இறக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது, வெளியில் வந்து தலையை காய வைங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அத்தைக்கு வந்து முடி நீளம், நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்லேயும் வந்து கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னா ஈஸியாக விடாது. ஏன்னா முடி ரொம்ப நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் நேரம் வெயிலில் முடியை காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே துணிமணியை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை வந்து முடியை சிக்கெடுக்கிறதுக்கும் சரி பின்னுறதுக்கும் சரி சோம்பேறித்தனம் படவே மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சோடனே தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி நல்ல சிக்கு எடுத்து வாரி பின்னி போடுவாங்க. இப்போ வரைக்கும் முடியை வந்து ரொம்ப பக்குவமாக பார்ப்பாங்க. முடி கழிஞ்சாலே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, முடி கழியுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட என் முடியெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் கொண்டை தான் போட்டிருப்பேன். பின்னி போடுறதுமே சும்மா ஏனோதானம் தான் பின்னி போடுவேன், பெருசாக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களா, போனோடனே துணிமணியெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி பெரட்டி போட்டு காயப்படணும். ஏன்னா இந்த வெயில் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் பளிச்சுன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் டார்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இங்கே உள்ள கிளைமேட் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 2 மணி ஆகுது. இது வரைக்கும் காலை சாப்பாடு சாப்பிடலை. வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஒரு கட்டஞ்சாயை போட்டு லைட்டாக இஞ்சி தட்டி போட்டு கட்டனை குடிச்சிட்டு, இந்த வெயில் வந்து லைட்டாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் 1-2 அழுகி போயிருந்துச்சுங்க. அதையும் வெளியில் சொலவில் தட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக புடச்சி அதையும் காய வச்சா ஹஸ்பண்ட் கடைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.